பிரியமானவர்களே, நித்திய வெளிச்சம் டிவியின் எக்கால சத்தம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்க போவது இயேசு தேவனா? தேவன் என்றால் ஏன் பூமிக்கு மனிதனாக வந்தார்? பூமிக்கு வருவதற்கு முன் என்ன செய்து கொண்டிருந்தார்? பாகம் 2, மனுஷகுமாரனின் மரண தண்டனைக்கு காரணமான அந்த ஒரு இரகசிய வார்த்தை. ஒரே ஒரு வார்த்தை ஒருவருடைய உயிரை பறிக்க முடியுமா? இன்று நாம் ஒரு கொலை வழக்கு பற்றி பேச போகிறோம். 2000 வருடங்களுக்கு முன்பு நடந்த உலகத்தையே மிகவும் அநீதியான ஒரு தீர்ப்பு. இயேசுவை சிலுவையில் அறைந்ததற்கு அவர்கள் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? அவர் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னது மட்டுமல்ல, அதையும் தாண்டி அவர் பயன்படுத்திய அந்த ஒரு விசித்திரமான தலைப்பு தான் அவர்களை கொதித்தள செய்தது. அதுதான் மனுஷகுமாரன், தி சன் ஆஃப் மேன். இயேசு தன்னை மெசியா என்று அழைத்ததை விட, ராஜா என்று அழைத்ததை விட, மனுஷகுமாரன் என்றுதான் 80க்கு மேற்பட்ட முறை அழைத்து கொண்டார். ஏன்? இந்த வார்த்தைக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் அந்த பயங்கர ரகசியம் என்ன? இதை கேட்டவுடனே அன்றைய மத தலைவர்கள் தங்கள் சட்டையை கிழித்து கொண்டு இனி இவன் உயிரோடு இருக்கக்கூடாது என்று கத்தினார்கள். ஏன்? இன்று நாம் பைபிளின் ஆழமான மர்ம பக்கங்களுக்குள் நுழைய போகிறோம். இதற்கு ஆதாரம் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய புதிய ஏற்பாட்டில் மட்டுமல்ல, அதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஒளிந்திருக்கிறது. வாருங்கள் அந்த மர்மத்தை அவிழ்ப்போம். இயேசு பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பு பாபிலோன் தேசத்தில் ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவர் பெயர் தானியேல். ஒரு நாள் இரவு அவர் கண்ட ஒரு தரிசனம் உலக சரித்திரத்தையே புரட்டி போட்டது. தானியேல் 7:13-14, ராக்கால தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில், இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடைய வந்தார். அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜ்யமும் கொடுக்கப்பட்டது. சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரரும் அவரை சேவிக்க கடவர்கள். இங்கே கவனித்தீர்களா? தானியேல் பார்ப்பது ஒரு சாதாரண மனிதனை அல்ல. அவர் வானத்து மேகங்கள் மேல் ஏறி வருகிறார். அவருக்கு கொடுக்கப்படும் அதிகாரம் சாதாரணமானது அல்ல, அது நித்தியமான அதிகாரம். யூதர்களுக்கு இந்த வசனம் மனப்பாடம். அவர்கள் ஒரு மனுஷகுமாரனை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் வரும்போது மேகங்கள் அதிரும், வானம் திறக்கும், உலகமே அவரது காலடியில் விழும் என்று நம்பினார்கள். ஆனால் நசரேயனாகிய இயேசு ஒரு தச்சனின் மகனாக சாதாரண உடையில் வந்து நின்று கொண்டு நான் தான் அந்த மனுஷகுமாரன் என்று சொன்னபோது அவர்களால் அதை ஜீரணிக்கவே முடியவில்லை. அவர்களுக்கு ஒரு சந்தேகம், மேகங்கள் மேல் வரவேண்டியவர் ஏன் இந்த அழுக்கான வீதிகளில் நடக்கிறார்? ஆனால் இயேசு அவர்களுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் வைத்தார். இயேசு கைது செய்யப்பட்டு பிரதான ஆசாரியனாகிய கைஃபாவின் முன்னால் நிற்கிறார். அங்கே நிலவும் சூழலை கற்பனை செய்து பாருங்கள். நள்ளிரவு நேரம், தீப்பந்தங்கள் எரிந்து கொண்டிருக்கின்றன, சுற்றிலும் கோபக்காரர்கள் கூட்டங்கள். கைஃபா கேட்கிறான், நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? உண்மையை சொல். இயேசு அதுவரை அமைதியாக இருந்தார். ஆனால் இப்போது அவர் மௌனத்தை கலைக்கிறார். அவர் சொன்ன ஒரே பதில் அதுதான் அந்த வழக்கின் தீர்ப்பையே மாற்றியது. மத்தேயு 26:64, இயேசு அவனை நோக்கி, நீர் சொன்னபடிதான், மேலும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்து மேகங்கள் மேலே வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கேதான் அந்த சம்பவம் நடக்கிறது. இயேசு வெறும் ஆமாம் என்று சொல்லவில்லை. தானியேல் சொன்ன அந்த மேகங்கள் மேல் வரும் நபர் நான் தான். இப்போது நீங்கள் என்னை விசாரணை செய்கிறீர்கள், ஆனால் ஒரு காலம் வரும், அப்போது நான் சிம்மாசனத்தில் இருப்பேன், நீங்கள் என் முன்னால் குற்றவாளிகளாக நிற்பீர்கள் என்று மறைமுகமாக சொல்லுகிறார். இதை கேட்டவுடனேயே காய்ஃபா என்ன செய்தான்? மத்தேயு 26:65, அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இவன் தேவ தூஷணம் சொன்னான். வஸ்திரங்களை கிழிப்பது என்பது யூத சட்டப்படி தாங்க முடியாத ஒரு துரோகம் அல்லது தூஷணம் நடக்கும்போது செய்வது. இயேசு தன்னை அந்த தெய்வீக மனுஷனாக அடையாளப்படுத்திய கணமே அவர் மரண தீர்ப்பை பெற்றுக்கொண்டார். உலகத்தின் மீட்பர் தன்னை யார் என்று வெளிப்படுத்தியதற்காகவே கொல்லப்பட துணிந்தார். இயேசு ஏன் இவ்வளவு பிடிவாதமாக தன்னை மனுஷகுமாரன் என்று சொல்ல வேண்டும்? இங்கேதான் உங்களுக்கும் எனக்குமான அந்த பாசம் இருக்கிறது. தேவகுமாரன் என்பது அவருடைய தெய்வ தன்மையை குறிக்கிறது. ஆனால் மனுஷகுமாரன் என்பது அவர் நம்மோடு கொண்ட உறவை குறிக்கிறது. அவர் வானத்திலிருந்து ஒரு வேற்று கிரக வாசியைப் போல
இறங்கி வரவில்லை. அவர் நம்மை போலவே ஒரு தாயின் வயிற்றில் பிறந்து நம்முடைய வலியை, பசியை, ஏழ்மையை அனுபவித்தார். ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருந்தார். அவருக்கு ஒரே ஒரு மகன். அந்த மகன் ஒரு விபத்தில் தன் கைகளை இழந்து விட்டான். அந்த மகனுக்கு செயற்கை கைகள் பொருத்தப்பட்டன. ஆனால் அவனால் எதையும் செய்ய முடியவில்லை. தன் தந்தை தன்னை பரிதாபமாக பார்க்கிறார் என்று அவன் வருந்துகிறான். அடுத்த நாள் காலையில் அந்த தந்தை அறைக்குள் வருகிறார். அந்த மகன் அதிர்ந்து போனான். அந்த தந்தை தன் 2 கைகளையும் அறுவை சிகிச்சை மூலம் நீக்கிவிட்டு வந்திருந்தார். மகனே, இப்போது உன் வலி எனக்கு தெரியும், நாம் இருவரும் ஒன்றுதான் என்றார். இயேசு செய்தது இதைவிட பெரிய தியாகம். அவர் ஒரு சாதாரண மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தின் பாரத்தை சுமக்க தன் தெய்வத்தன்மையை கூட ஒருபுறம் ஒதுக்கி வைத்தார். அவர் மனுஷகுமாரனாக வந்ததால் தான் இன்று நாம் தேவகுமாரர்களாக மாற முடிந்திருக்கிறது. நம்முடைய பலவீனங்கள் அறிந்த ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். மனுஷகுமாரன் ஏன் சிலுவைக்கு பின் சென்றார் என்பதனை பார்த்தோம். ஆனால் கதை அங்கே முடிந்துவிடவில்லை. இந்த மனுஷகுமாரன் மீண்டும் வருவார் என்று வேதாகமும் சொல்லுகிறது. அது எப்போது நடக்கும்? அவர் வரும்போது இஸ்ரவேலில் என்ன நடக்கும்? எருசலேம் தேவாலயத்திற்கும் இந்த மனுஷகுமாரனின் வருகைக்கும் என்ன தொடர்பு? இன்று இஸ்ரேலின் 3ஆம் தேவாலயம் கட்டுவதற்கான ஏற்பாடுகள் இரகசியமாக நடந்து கொண்டிருக்கின்றன. இதற்கும் இயேசு சொன்ன தீர்க்க தரிசனத்திற்கும் என்ன சம்பந்தம்? அடுத்த வீடியோவில் உலகையே அதிர வைக்க போகும் அந்த 3ஆம் தேவாலயத்தின் மர்மத்தை உடைக்க இருக்கிறோம். அந்த வீடியோவை தவறவிடாதீர்கள். உண்மைகள் உங்களை விடுதலையாக்கும். மாரநாதா, இயேசுவே வாரும், நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு இதோ சீக்கிரம் வருகிறார். ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.